வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். அன்புள்ளங்களுக்கு, இந்த உலகத்தில் அழிவு நெருங்கிட்டு என்று தெரியுது. அழியப்போகுது இந்த உலகம். அது கனகாலம் தொடங்கி இப்போ வேறு மாதிரியெல்லாம் பெறுகிறது. முந்தி ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஆட்கள் வேலை செய்வாங்க, 4-5 பேர் வேலை செய்வாங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ், அதில் கன்னடத்தை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. எல்லா சிட்டிலையும் போஸ்ட், அதுவும் இப்போ இல்லை. ரயில்வே ஸ்டேஷனும் இல்லை. கன இடங்களில் ஃபேக்ட்ரியில் மெஷின், அது கம்ப்யூட்டரில் ஈஸ்டரில் பண்ணி விட்டால் நான் சொல்கிற ஐட்டத்தை அது அந்த மிஷின் வெட்டி தரும் எனக்கு. முதல்ல அது கிடையாது. அது இப்போ ஒரு 30 வருஷம், அப்படி 20-30 வருஷம் இருக்கும். இப்போ ரோபோட் ஒரு மனித மிஷின் வருது. படிவாக கேட்கணுமா? அது அமெரிக்கன் செய்கிறான். அவன் ஏன் அதை செய்கிறான்னு தெரியாது. அதால் அவனுக்கு தான் ஆபத்து. அதொன்றும் செய்யாது. மனிதர்கள் செத்து போவார்கள். மனிதனுக்கு இன்கமிங் இல்லாட்டி அவனால் வாழ முடியாது. இன்கமிங் என்ன தெரியும்? வேலைக்கு போனால் தான் அவனுக்கு பணம் வரும். பணம் வந்தால் தான் அவன் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அதுகள் படித்து அப்படியே நார்மலாக லைஃப் போய்கொண்டிருக்கும். அப்போ இந்த ரோபோட் என்ற மிஷின் தோட்டம் செய்யும், ஹோட்டலில் வேலை செய்யும், சமைக்கும், எல்லாம் செய்யும். அங்கே சாப்பிட்றவனார் தான் கேள்வி. ஹோட்டலில் சாப்பிட்றவனார், ஹோட்டலுக்கு தூங்க போகிறவனார், அவன் செய்கிற கார்களை வாங்கி ஓடுறவன் யார் என்று பல கேள்விகள் வரும். இது அவங்களுக்கு தெரியாது. அழிய போகிறது. மனிதன் பிடிச்சி சாப்பிடுவான் கடைசி காலத்தில். இது வேதங்களில் இருக்குது. பசியில் மனிதன் சமைச்சு சாப்பிடுவான். இப்போ இருக்கு. அது பப்ளிக்கில் வரும். வந்த உடனே இந்த முதலாளி மாதிரியாலையும் வாழ முடியாது. அவன் உள்ளிலும் வாழாது. என்னத்துக்கு அவன் வாழுவான்? கோல்ட்டை, மணியை, வாகனங்களை வச்சு அவனால் வாழ முடியாது. மனுஷன் பூமியில் இருந்தால் தான் உனக்கு வாழ்க்கை. மனுஷன் பூமியில் அழிந்தான்னு சொன்னால் நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ கோல்டு வச்சுருந்தாலும் உன்னால் வாழ முடியாது. அவனு சந்ததி அழிஞ்சிடும். இதான் உண்மை. பிபிசியில் இன்றைக்கு நியூஸ் அதுதான். என்ன, அமெரிக்கன் அந்த மிஷினை அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சிட்டா எல்லா வேலையும் செய்தால் நீ அதை வச்சுட்டு மனுஷரெல்லாம் செத்துருவாங்க. பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் செத்துருவாங்க. நீ உண்ட புள்ளியிடம் வாழ யாருக்காக வாழ போகிறாப்புற? உன்னை எவன் பார்க்க போகிறான்? இப்போ ஒரு அழகான காரை ஓடுறன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வாங்கி அவன் இன்கமிங் இருந்தால் ஸ்டைலுக்கு ஓடுவான். மற்றவன் என்னை பார்க்கும்படியாய் அவன் தன் பாவன், அதான் வாழ்க்கை. அப்படி தான் வாழ்கிறான் மனுஷன். கோல்டன் போடுறான், இன்னொருவன் என்னை பார்க்கட்டும். அதானே உண்மைதானே? ஏன் அழகான வீடு கட்டுறான்? இன்னொருவன் என்னை பார்க்கட்டும், நான் பணக்காரன் என்று அவன் அறிந்து கொள்ளட்டும். அதுக்கு தான் அவன் பண்ணுறான். ஆனால் இதுகளை எல்லாத்தையும் ரோபோட் செய்யும்ன்றா உனக்கு என்னையா வேலை பூமியில்? சோத்துக்கு அங்கே போகிற. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ அது இப்போ ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 3 தேசத்தில் ஒரு தேசம் அழியும் கிட்ட. அமெரிக்கா அழிஞ்சாலும் அழியும், சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு இடையூறு உண்டாகும்படி, இடையூறுன்ற தெரிந்தானே, அது உண்டாகும்படி எவன் செய்கிறானோ அவனுக்கு ஐயோ. அது வேதம் சொல்லுது, நான் சொல்லலையாப்பா. அழிஞ்சிடும். இயற்கை இணைத்தால் உன்னை கொன்று ஓடும். நீ மனிதர்களை பூமியில் இருக்க விடாமல் அவருடைய கஷ்டத்தை, சோத்துக்கு வழி இல்லாமல், உடைக்கு வழி இல்லாமல் மனிதர்களை அந்த நீ செய்கிற மிஷின்கள் கொண்டு வரும்னு சொன்னால் உன் தேசம் இல்லாமல் போய்விடும். அது இயற்கை உன்னை கொன்று ஓடும். ஓகே? இல்லை, நீங்களே சிந்தித்து பாருங்க. ஹோட்டலில் அது வேலை செய்யும், தோட்ட வேலை அது செய்யும், கார் அது ஓடும், ஃபேக்ட்ரியில் அது வேலை செய்யும்னா உனக்கு இன்கமிங் எங்கேருந்து வரும்? நீ வேலைக்கு போனால் தானே இன்கமிங் வரும். ஓகே? நன்றி, பாய்.